ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம 4 கிலோ கேசரி, ரவா கேசரி, 25 கிலோ வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து வள்ளலார் பூசத்துக்காக இந்த மாதம் செஞ்சது. நான் கொஞ்சம் வீடியோ லேட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 4 கிலோ ரவைக்கு வந்து 2 கிலோ கோல்டு வின்னர் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் 1 கிலோவுக்கு 3/4 கிலோ அப்படின்னா கூட இன்னும் எக்ஸ்ட்ரா 1 கிலோ ஊற்றுறதுனா நான் 2 கிலோ கோல்டு வின்னர், 1 கிலோ நெய் ஊற்றினேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் லேசாக சூடு ஏறின உடனே எடுத்து வச்சுருக்கேன் ரவையை வந்து ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கிட்டோம். அந்த ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கூடவே முந்திரி, திராட்சை 1/4 கிலோ முந்திரி, 1/4 கிலோ திராட்சை போட்டேன். ரவை வறுக்கும்போது ஒரு 1/2 லிட்டர் நெய் ஊற்றியாச்சு. இறக்கும்போது ஒரு 1/2 லிட்டர் நெய் ஊற்றிக்கலான்ட்டு வறுக்கும்போதே ஒரு 1/2 லிட்டர் நெய் ஊற்றிருக்கோம். ரவை வந்து நல்லா வறுத்துக்கணுங்க. அந்த வாசனை நம்மளுக்கு வரணும். ஏலக்காய் வந்து நான் இப்போ மேக்ஸிமம் வந்து மிக்சியில் ரொம்ப அரைச்சி போட மாட்டேன். அது ரொம்ப ஏலக்காய் வாசனை வருதுன்னு கல்லில் வந்து தான் தட்டி போட்டுக்குவோம். கூழாங்கல்ல தட்டிகிட்டு இருக்கார் ஒரு அண்ணா வந்து. இப்போ ஒரு ரவைக்கு வந்து 1 பங்கு ரவைன்னா 3 பங்கு தண்ணி நான் வந்து பக்கத்து அடுப்பில் வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். ரவை நல்லா கொஞ்சம் வறுபட்ட உடனே அந்த நம்ம போடுறோம் இல்லைங்களா, திராட்சை வந்து கொஞ்சம் நல்லா உப்பி வரும், பொரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் வந்து நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து இதில் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். தண்ணி ஊற்றும்போது காமிக்கலை, அது கரெக்டாக வீடியோ எடுக்கிறவங்க எடுக்கலை. ரவை வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாங்க. நிறைய பேர் 1:2 போடுவாங்க. ஒரு ரவைன்னா 2 சர்க்கரை போடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து 1க்கு 1.5 தான் போட்டிருக்கேன். 6 கிலோ சர்க்கரை. ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டாம் அப்படின்லாம் நினைப்பாங்க. அதனால் நான் வந்து மீடியமான ஸ்வீட்டாக இருக்குன்னுட்டு 1க்கு 1.5 சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி ஆஃப் பண்ணிடலாங்க. கட்டி கட்டாது. இந்த மாதிரி ரவையை நல்லா நம்ம வறுத்துரும் போது வந்து கட்டி கட்டாமல் இருக்கும். இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி, ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி 1/2 லிட்டர் நெய் வந்து இதில் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு பைனாப்பிள் எல்லோ கலர் போட்டிருந்தீங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸு இல்லை பைனாப்பிள் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே போடலை. அடுத்தா வந்து வெஜ் பிரியாணி. நான் எப்போவுமே வெஜ் பிரியாணி செய்யும்போது முன்னாடியே வந்து வெங்காயத்தை வந்து ஊற வச்சுருவேன். 5 லிட்டரு எண்ணெய், கோல்டு வின்னரோ இல்லை நம்ம வாசனை இல்லாத எண்ணெய் போட்டுட்டு, வெங்காயம் வந்து 10 கிலோங்க, 25 கிலோவுக்கு. அதை அடுப்பில் தூக்கி வச்சு பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் கருகின மாதிரி வந்த உடனே 2.5 கிலோ இஞ்சி, 25 கிலோ பிரியாணிக்கு 2.5 கிலோ இஞ்சி, 1.25 கிலோ பூண்டு. பூண்டை போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சியை வந்து போட்டு நல்லா வதக்கிடுவேங்க. இஞ்சி நல்லா வதங்கினா பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் புதினா வந்து 3 கட்டு போட்டிருந்தேன். சின்னதாக இருந்தது. பெருசாக இருந்ததுன்னா 2 கட்டு போதும். மல்லி 2 கட்டு போட்டிருந்தோம். இந்த மாதிரி வதங்கும் போதே அதையும் கூட போட்டுக்கலாம். பீன்ஸ் வந்து 2.5 கிலோ, பட்டாணி ஒரு 1/2 கிலோ போட்டேங்க. இப்போ போடுறது வந்து டபுள் பீன்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். டபுள் பீன்ஸ் போட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும் பிரியாணி. டபுள் பீன்ஸ் வந்து நைட்டே ஊற வச்சு வேக வச்சுக்கணும். காலையில் எடுத்து வேக வச்சுக்கணும். புதினா, மல்லி எல்லாம் நல்லா போட்டு எண்ணெயிலே கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. மஞ்சள்தூள் 50 கிராம். ஒயிட்டாக வேணும்னா நீங்கள் மஞ்சள் தூள் போடாமல் இருக்கலாங்க. உருளைக்கிழங்கும் போட்டாச்சு. போடும்போது காமிக்கல கரெக்டாக. உருளைக்கிழங்கு 5 கிலோ, கேரட் 5 கிலோ. கேரட் வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணக்கூடாது. நான் வர்றதுக்குள்ளார வந்து தெரியாது அவங்களுக்கு, கட் பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா ரவுண்டாக கட் பண்ணணும். காய் எப்பயுமே வெஜ் பிரியாணியில் கொஞ்சம் நல்லா பார்வையாக இருந்தால் நல்லாயிருக்கும். காய் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி வந்து நம்ம போட ஆரம்பிக்கணும். 25 கிலோ பிரியாணிக்கு நான் 10 கிலோ தக்காளி போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து தக்காளி வந்து போடும்போதே வந்து தயிர் ஊற்றுவாங்க. நான் வந்து தயிர் வந்து தக்காளி போடும்போது ஊற்ற மாட்டேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தயிர் ஊற்றுவேன். மிளகாத்தூளும் வந்து அதுக்கப்புறம் தான் போடுறது. 1/4 கிலோ மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் தயிரும் ஊற்றிக்கலாம். அதோடவே தயிர் வந்து 5 லிட்டர் தயிர் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். சாதம் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், குழையாமல் இருக்கும். நல்லா தயிர் அதுக்காக தான் 5 லிட்டர். 25 கிலோ பிரியாணிக்கு 5 லிட்டர் தயிர். பார்க்கும்போதே இப்போது எப்படி இருக்குது பாருங்கள். நமக்கு இன்னும் தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. நல்லா ஒரே கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஊற்றுறது வந்து எலுமிச்சம்பழ சாறு. ஒரு 5 எலுமிச்சம்பழம் கிட்ட நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஜூஸை ஊற்றிக்கிட்டேன். நல்லா குழஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
25 கிலோ அரிசிக்கு நான் வந்து 1.5 கேன் தண்ணி ஊற்றினேன். 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி, 37 லிட்டர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து இதில் போட்டுக்கலாம். அரிசி எப்போ ஊற வைக்கணும் போது நம்ம காயெல்லாம் வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் காய் சேர்க்க போகிறோம் பாருங்கள், அந்த டைமில் தான் நம்ம வந்து அரிசி வந்து ஊற வைக்கணும். முன்னமே ஊற வைக்கக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் அரிசி ஊறினா போதும். வெங்காயமே நமக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காயாக சேர்த்து நம்ம வதக்கும்போது ஒரு 15 நிமிஷம் கிட்ட நம்மளுக்கு ஆகிடும். காயை கொட்டும்போது நம்ம அரிசியை ஊற வைக்க ஆரம்பிச்சிடலாம். அரிசியை போட்டு ஒரு கிளறி விட்டு அரிசி ஒடியாமல் கிளறிட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் கரெக்டாக மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த கரண்டி வந்து இப்போது அடிப்பாகத்து பக்கம் வந்து கிளறி விட்டால் தான் அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்குது பாருங்க. அடியெல்லாம் நமக்கு எதுவுமே பிடிக்கல. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம், குறைச்சி வச்சுக்கலாம் நம்ம அனலை, இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு தம் போட்டு விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இந்த கொஞ்சம் கொழப்பாக இருக்கிறது நல்லா அரிசி வந்து இப்போ பார்க்கும்போது நமக்கு நெட்டாக இருக்கும். தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து நான் உங்களுக்கு தம் போட்டு அதில் வாழை இலை போட்டிருந்தேன். அதெல்லாம் காமிக்க முடியல. தம்மில் இருந்து எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டுட்டேங்க. சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. பாய்.